சிவாய நமஹா. டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 மாலை 5:32 மணியளவிலே குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடாம் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு அவர் பயிற்சி அடைகின்றார். இந்த குரு பகவானினுடைய பயிற்சியினாலே 12 ராசிகளுக்கும் எவ்வாறு அவர் பலன்களை வழங்குகின்றார் என்பதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். கடகராசிக்கு உண்டான பலன்கள் இந்த குரு பயிற்சி 2024 எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். கடகராசிக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் 6ஆம் பாவத்திற்கு அதிபதியாக உள்ளவர். அது மட்டுமல்ல, குரு பகவான் கடகராசிக்கு 9ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக உள்ளவர். இதனால் இந்த குரு பகவான் 6ஆம் பாவம் 9ஆம் பாவம் இரண்டுக்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு பொதுவான ஒரு பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய குணாதிசயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாரிடத்திலும் கருணை கொண்டவர்களாக இருப்பார்கள். எல்லா ஜீவராசிகளிடமும் அன்பு செலுத்தக்கூடிய அன்பர்களாக அவர்கள் கடகராசிக்காரர்கள் இருப்பார்கள். பிறருக்கு வரக்கூடிய துன்பத்தையும் தமக்கு வருவது போல் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கடகராசிக்காரர்கள். ஏன்னா 6, 9 இல்லைங்களா குரு பகவான். அதனால் அப்படியான குணாதிசயம் அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி குரு பகவான் கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். 6ஆம் பாவம் சொன்ன மாதிரி எதிரிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வளர்ச்சி ஆகணும்னா நிறைய பண்புகள் நிறைய இருக்குது. ஆனால் அதீதமான வளர்ச்சியாக வேண்டும் என்றால் நல்ல எதிரிகள் அவனுக்கு அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அப்படியாக நல்ல எதிரிகளை உருவாக்கக்கூடியவர் குரு பகவான் கடகராசிக்காரங்களுக்கு. அப்புறம் பூர்வீக சொத்துக்கள், தெய்வ வழிபாட்டிலே நல்லதொரு நம்பிக்கை, அதன் மூலமாக ஒரு ஆற்றல் அப்படின்னு 9ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக இருப்பவர். குறிப்பாக சொல்லணும்னா எதிரிகளை உருவாக்குபவரும் கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவான் தான். அந்த எதிரிகளை வெற்றி பெறுவதற்கான ஆற்றலை தருபவரும் குரு பகவான் தான். அப்படியாக ஒரு நல்ல கிரகமாக குரு பகவான் கடகராசிக்காரங்களுக்கு வருகின்றார். இப்போது குரு பகவான் இதுவரை ஒரு நல்ல இடம் 10ஆம் பாவத்தில் இருந்தார். 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 10லே துரியோதனன் மாண்டான்னு ஒன்று பலவழி சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் நஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்கலாம். தடைகள் வேறு வேறு வகையிலே பலவிதமான தடைகள். ஒரு தடையை கடந்து போனால் அடுத்து ஒரு தடை, இந்த இடத்துக்கு போனோன்னா அங்கிட்டு ஒரு தடை அப்படின்னு வருடையாக பல தடைகள் ஏற்பட்டிருக்கலாம். அதே மாதிரி சொந்த தொழில் செய்பவர்களுக்கு காரியத்திலே முடக்கம் ஏற்பட்டிருக்கலாம். பெரிய படியான அதாவது ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை வச்சு நடத்தக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு தொழிலாளர்கள் ரீதியாக சில சுணக்கங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதே மாதிரி ஒரு சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது அரசாங்க தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கீழ் அதிகாரியினால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் கடந்த அந்த குருவினுடைய சஞ்சார காலத்தில். இப்போது குரு பகவான் அப்படிங்கிறவர் இந்த மே மாதம் 1ஆம் தேதி 2024 மாலை 5:32 நிமிஷத்துக்கு என்ன பண்ணுறாருன்னா பயிற்சி ஆகிறார். அதாவது மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வருகின்றார். ரிஷபராசி அப்படிங்கிறது கடகராசிக்கு பார்த்தோம்னா 11ஆம் பாவம். 11ஆம் பாவத்துக்கு குரு வருகின்றார். பொதுவாகவே ராசி இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்ணும்போது இப்போ கடகராசிக்கு குரு பகவான் 11க்கு வரார் அப்படின்னு நம்ம ஒரு பலனை சொல்ல முடியாது. ஏனென்றால் குரு பகவான் எதற்கு உடையவர்? 6ஆம் பாவத்திற்கு உடையவர் கடகராசிக்கு. அதே மாதிரி குரு பகவான் கடகராசிக்கு 9ஆம் பாவத்திற்கு உடையவர். இப்படியாக 6ஆம் பாவத்திற்கும் 9ஆம் பாவத்திற்கும் உடையவராக இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் பாவத்திற்கு வருவதனால் என்ன பலன் அப்படின்னு நம்ம அந்த பலன்களை பார்த்தால்தான் உங்களுக்கு பல நன்மைகள், அந்த பலன்கள் மூலமாகவும் எந்த இறைவனை வழிபாடு செய்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதையும் உணர முடியும். அப்படியாக இந்த 6ஆம் பாவத்திற்கும்
9ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ 11ஆம் பாவத்திலே வருகின்றபடியினாலே பதவி உயர்வுகளை அனுபவிக்கவிருக்கின்றீர்கள். இந்த பதவி உயர்வுகள், ஒரு செயலிலே காரிய வெற்றிகள் ஏற்படும். தொழில்களிலே நீங்கள் ஒரு செயல் செய்து கொண்டிருக்கீங்க, வெகு நாட்களாக 10 இருந்த குரு பகவான் தொழில் செய்தாலும் அதில் லாபங்கள் அதிகப்படியாக கொடுத்துருக்க மாட்டார். இந்த சமயம் இப்போ குரு பகவான் 11க்கு வரக்கூடிய இந்த சமயத்தில் தொழில் வளர்ச்சிகளும் அதன் மூலமாக லாபங்களும் அதிகமாக ஏற்படும். அதே மாதிரி வீடு நிலம் வாங்கியிருக்கீங்க, அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருக்கின்றீர்கள், அதன் மூலமாக லாபம் வரவே இல்லை என்று இருப்பவர்களுக்கும் அப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு லாபம் கைகூடவிருக்கின்றது இந்த குரு பயிற்சியினாலே. அதே மாதிரி வேறு யார்கிட்டாவது ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் வைத்திருக்கீங்க, யார்கிட்டாவது ஒரு பணம் கொடுத்துருக்கீங்க, இல்லை யார்கிட்டாவது பணம் வாங்கியிருக்கீங்க, அதை கொடுத்த இடத்துல திரும்ப வராமல் இருக்கலாம், அல்லது வாங்க இடத்தை திருப்பி கொடுக்கறதுல சில சிக்கல்கள் ஏற்படலாம். இப்படின்னு ஏதாவது பிரச்சனைகள், பணம் கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியினாலே நிவர்த்தி அடைகின்றது. பல நல்ல வழியில் பணம் வாங்கியவரிடம் திருப்பி கொடுப்பதற்கும், அதுமாதிரி உங்கள் பணத்தை வாங்கியவர்கள் உங்களிடம் திருப்பி கொடுப்பதற்குமான வாய்ப்புகள் உருவாகுகின்றது இந்த குரு பயிற்சியினாலே. மேலும் வெளிநாடு வெளியூர் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவர்களுக்கு அது மாதிரியான பலன்களும் கிடைக்கின்றது. திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுகின்றது. ஏன் அப்படின்னா 11ஆம் பாவம்ங்கிறது அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்திற்கு 6ஆம் அதிபதியாக இருப்பவர். ஏன்னா 6ஆம் பாவம்ங்கிறது முன்னாடியே சொன்ன எதிரிகளை குறிக்கக்கூடியது. இன்னொன்று 6ஆம் பாவங்கிறது திருமணத்தை தடை செய்யக்கூடிய ஒரு பாவம். அப்படியான திருமணத்தை தடை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் பாவத்திலே வருவதனாலே திருமண தடைகளை நிவர்த்தி செய்திருவார். திருமண தடைகளை அவனால் கொடுத்துருப்பார். 11க்கு வந்திருக்கார். அப்படிங்கிற சமயத்தில் கடகராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டியவர்களுக்கு திருமணத்தையும் கைகூட்டி வைப்பார். இப்படியாக ஒரு நல்ல பலன்கள் கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கின்றது. இன்னொரு சிறப்பு அப்படின்னா, இந்த 11ல் இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய சில உபாதைகளையும் குறைப்பார். இதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, கடகராசிக்காரங்களுக்கு கடந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023 சனி பயிற்சி ஆயிடுச்சு. அந்த சனி பயிற்சிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு, அஷ்டமத்திலே சனி அப்படிங்கிறது சில சுணக்கங்கள், காரிய முடக்கங்கள், மன கஷ்டங்கள், மன கவலைகள் ஆகியவெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருப்பார். இந்த சமயம் குரு பகவான் 11ஆம் பாவத்திற்கு வருகின்ற அமைப்பு அப்படிங்கிறதுனால கடகராசிக்காரங்களுக்கு பல நன்மைகள் மட்டுமல்ல, அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய சில உபாதைகளும் சர்வ நிச்சயமாக குறையும். அதனால் இந்த கடகராசிக்காரங்க இந்த சமயத்தில் குறிப்பாக விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம். குரு பகவான், சனி பகவானை வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி கடகராசிக்கு உண்டான தனித்தனியான இந்த நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். பொதுவாகவே ஒரு ராசிக்கு 9 பாதம் இருக்குது. இப்போ கடகராசியினுடைய முதல் பாதம் அப்படிங்கிறது புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். அதனால் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கடகராசியிலே வருவார்கள். அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தோம்னா பதவி உயர்வை தரக்கூடிய அமைப்பிலே உருவாகுகின்றது. அப்படியாக பதவி உயர்வுகளை அவர்கள் அனுபவிப்பார்கள். மேலும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடகராசியில் வருவார்கள். அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது காரியத்திலே பல வெற்றிகளை உருவாக்கி தரும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அவர்களுக்கும் இந்த குரு பகவான் 11ஆம் பாவத்திற்கு வருகின்றபடியினாலே இடம் வாங்குவதற்கு, நிலங்கள் வாங்குவதற்கும், புதிய உபகரணங்களை வாங்குவதற்கும் சாதகமான பல நன்மைகள் வழங்குகின்றது. அதே மாதிரி குரு பகவான் எந்த ஸ்தானத்திற்கு வந்தாலும் சரிங்க, ஜென்மத்திற்கு வந்தாலும் சரி, 12க்கு 11க்கு எத்தனாம் பாவத்திற்கு வந்தாலும் குரு பகவான் ஒரு விஷயத்திலே நிச்சயமாக நன்மையை செய்வார். அது என்ன அப்படின்னா அவரினுடைய பார்வை. குரு பகவான் எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அந்த இடத்திலிருந்து நேர் பார்வை. கரெக்டாக சொல்லப்போனால் இப்படி நம்ம உட்காந்துருக்கோன்னா நேரில் இருக்கக்கூடியது 180 டிகிரி, 180 டிகிரி இல்லைங்களா? அதாவது 180 டிகிரியிலே பார்வை, சமசப்தம பார்வை அப்படின்னு பேர். 180 டிகிரியில் பார்ப்பார். விசேஷ பார்வையாக 5ஆம் பாவத்தையும் 9ஆம் பாவத்தையும் பார்ப்பார்.
அப்படியாக அந்த குரு பகவானினுடைய நேர் பார்வை கடகராசிக்காரங்களுக்கு நன்மைகளை வழங்குகிறது. அதை குறிப்பாக சொல்ல வேண்டுமே என்றால், அவர் 7ஆம் பார்வையாக கடகராசிக்காரங்களினுடைய 5ஆம் பாவத்தை, அதாவது விருச்சிக ராசியை பார்க்கின்றார். இதனால் கடகராசிக்காரங்களுக்கு என்னங்க அப்படின்னா, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் குரு பகவானினுடைய பார்வை 5ஆம் பார்வையாக 3ஆம் பாவத்தை பார்க்கின்றார். அதனால் வெகு நாட்களாக இருந்த காரிய தடைகள் நிவர்த்தியாகும். சகோதர சகோதரிகளிடம் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் களையப்படும். உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க, அதாவது உங்களுக்கு கீழதிகாரியாக இருப்பவங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்தால் அவைகள் நிவர்த்தி அடைந்து அவர்களினுடைய வேலை பூரணத்துவமாக உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். அது மாதிரி மன சோர்வுகள், உடல் ஆரோக்கியத்திலே பிரச்சனைகள், இவைகள் எல்லாமே நிவர்த்தி அடைந்து உடல் ஆரோக்கியமாக உணரவிருக்கின்றீர்கள். குரு பகவான் 5ஆம் பார்வையாக தங்களதுடைய 3ஆம் பாவத்தை பார்க்கின்றதுனாலே உங்களுக்கு இப்படியான நன்மைகள் கிடைக்கின்றது. அதே மாதிரி குரு பகவான் அவரினுடைய 9ஆம் பார்வையாக கடகராசியினுடைய சமசப்தம வீடுன்னு சொல்லக்கூடிய மகர ராசியை பார்க்கின்றபடியினாலே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். தன தானிய சம்பத்துகள் அதிகரிக்கும். உத்தியோகத்திலே உயர்வாக உணர்வீர்கள். அதுபோல் மாத சம்பளம் வாங்குவர்கள், அரசாங்க வேலை செய்பவங்க, அதேமாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஐடி கம்பெனி செக்டாரில் இருப்பவங்க, அதே மாதிரி பல துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி கடகராசிக்காரங்களுக்கு உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வை உறுதி செய்கின்றது. அப்புறம் வெகு நாட்களாக வெளிநாடுகள் செல்ல வேண்டும், அல்லது வெளிநாட்டில் தான் நான் இருக்கேன், அங்கே ஒரு சம்பள உயர்வு ஏற்படணும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான நன்மைகளை வழங்குகின்றது. பொதுவாகவே குரு பகவானை கடகராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கிய கிரகம் அப்படிங்கிறத சொன்னேன். அவங்க குரு பகவானை நன்கு உணர்ந்தார்களே ஆனால் பல நன்மைகளை அடைவார்கள். குரு பகவானினுடைய தன்மையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் அப்படிங்கிறவர் நம்ம தேவகுரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலே குரு பகவான் பூமியை விட சற்றே குறைய பார்த்திங்கன்னா 100 மடங்கு பெரிய ஒரு கிரகமாக இருப்பவர். நமது சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, அது மாதிரி 12 மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் குரு பகவான். இதுவரை நம்மளுடைய ஜீவராசிகள் இந்த பூமியிலே உற்பத்தி ஆனதிலிருந்தும் சரி, இன்னும் பல 1000 ஆண்டுகளுக்கும் சரி, அந்த ஜூபிட்டருங்கிற குரு பகவானினுடைய பாதுகாப்பு நம்ம பூமிக்கு பல முறை தேவைப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, பூமியை தாக்க வருகின்ற பலவிதமான விண்கற்கள், அந்த விண்கற்கள் பார்த்தோம் அப்படின்னா பூமியை பட்டுது அப்படின்னா, இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் 3ல் 1 பங்கு தான் உயிர் பிச்ச வரலாறுகள்லாம் இருக்குது. அது மாதிரி பல முறை நம்ம பூமியில் தாக்குதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் குரு பகவான் அவருடைய அந்த ஜூபிட்டர் பிளானட் என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம பூமியை விட 100 மடங்கு அதிகமான அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கொண்ட அந்த கிரகம் அப்படிங்கிறதுனால பூமியை நோக்கி வருகின்ற பல விண்கற்களை அது தன் பக்கத்தை நோக்கி இழுத்து இருக்கிறது. அதனால் பூமிக்கு பல வகையிலே அது ஆதரவு தந்திருக்கின்றது அந்த ஜூபிட்டருங்கிற குரு கிரகம். அதனால் குரு கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்படி ஒரு மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை, அவருக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை, வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆசிரியர் செம்மைப்படுத்துகின்றார் அப்படி இல்லவா, அது மாதிரி தான் நம்மளுடைய பூமின்னு சொல்லக்கூடிய எர்த், இந்த பூமிக்கும் ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற அந்த கிரகத்திற்குமான ஒரு சம்பந்தம். அதனால தான் அந்த குரு பகவானை நாம் நம்மளுடைய ஆசிரியராக, நமது நல்ல ஆசானாக நமது முன்னோர்கள் அதை வழிபாடு செய்கின்றார்கள். அதனால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து எல்லா ராசிக்காரங்களும், மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு, மகரம், கும்பம், மீனம், யார் வேண்டுமானாலும்
வியாழக்கிழமையிலே நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும். உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு நல்ல சிந்தனை, படிப்பிலே நல்ல ஆட்டம், கலைகளிலே வளர்ச்சி ஆகியவைகளை அவர் வழங்குவார். இப்படியாக கடக ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சினாலே குரு பகவானை வழிபாடு செய்யலாம். குறிப்பாக விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள். விநாயகரை ஏங்க வழிபாடு செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய பல உபாதைகளை சனி பகவான் நிவர்த்தி செய்வார். அப்படியாக அந்த சனி பகவானினுடைய அஷ்டம சனி தோஷத்தையும் விநாயக பெருமானை வழிபாடு செய்தீர்களே ஆனால் நிவர்த்தியாகும். அதனால் விநாயகரை வழிபாடு செய்யுங்கள், சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். கடக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சினாலே அத்துணை நன்மைகளும் கிடைக்க வேண்டும், குடும்பத்திலே சந்தோஷங்கள் ஏற்பட வேண்டும் அப்படின்னு இந்த சமயத்திலே குரு பகவானிடம் பிரார்த்தனை செய்கின்றோம். ஓம் தேவானாம் ச ரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் த்ரிலோகானாம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம். ஓம் குரவே நமஹ. ஓம் புனர்வசு நக்ஷத்ரே கடகராசு ஜாத்தம். ஓம் புஷ்ய நக்கத்ரே கடகராசு ஜாத்தம். ஆஸ்லேஷா நக்கத்ரே கடகராசு ஜாத்தம். சமஸ்த குடும்ப க்ஷேம ஆரோக்கியதா சித்திரஸ்து. கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சினாலே, இந்த 2024 குரு பயிற்சினாலே அத்துணை நன்மைகளும் கிடைக்க வேண்டும். திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூட வேண்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும். பணியிலே நல்ல ஒரு நிரந்தர பணி கிடைக்க வேண்டும். தொழில் லாபகரங்களை ஏற்படுத்தி தர வேண்டும். தர்மம், அர்த்தம், காமியம், மோட்சம் என்னும்படியான பொருளார்த்தங்கள் சித்தியாகும்படியாக இறைவனை வேண்டுகின்றோம். சிவாய நமக. கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. கடந்த ஒரு வருஷமா பார்த்தீங்கன்னா தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனை, தொழில் மூலியமாக வருமானம் இல்லாமல் இருந்துச்சு. தொழில் அப்படிங்கிறத சொன்னாவே உங்களுக்கு டென்ஷன் ஆகுங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துச்சு. நிறைய பேர் வேலையை விட்டுட்டு வந்திருப்பீங்க. பிடிச்ச வேலையாக இருக்கும், அந்த வேலையை விட்டுட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்திருப்பீங்க. இதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுருந்துருப்பீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு அஷ்டம சனியும் நடக்குது. ஏகப்பட்ட பிரச்சனை, என்னென்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியாதுங்க. கெட்ட பேர் ஆகிறதாகட்டும், சொந்த வீட்டிலேருந்து வெளியே போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையாகட்டும், இந்த மாதிரி பயங்கர கஷ்டமான சூழ்நிலையை இந்த கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த மே மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு ஒரு விடிவு காலமாக அமைய போகுதுங்க. 10ஆம் இடத்துலேருந்து குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வராருங்க. இது மிகச்சிறந்த ஒரு அற்புதமான அமைப்பு. உங்களுக்கு நீங்கள் அஷ்டம சனி நடக்குது, இதெல்லாம் சாத்தியமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் சாத்தியங்க உங்களுக்கு. ஏன்னா குரு உங்களுக்கு அற்புதமான இடத்துல வர்றாரு. குரு யார் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாக்கியாதிபதி. பாக்கியாதிபதி லாபஸ்தானத்துக்கு வர்றது அவ்வளோ சிறப்பான அமைப்புங்க ஜோதிட ரீதியாக. அதுவும் குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 மற்றும் 9 வருங்க. அப்போ 6ஆம் இடம், நான் வேலை விட்டுட்டு வந்துட்டேன், வேலை புது வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இல்லை ஏதோ ஒரு சம்பளத்துக்கு போயிட்டுருக்கேன், மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கல இப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த வருடம் இந்த குரு பயிற்சி ஒரு சாதகமான பலனை கொடுக்க போதுங்க. விரும்பி இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். ஒரு அற்புதமான காலகட்டம். எப்படி வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அப்படின்னா 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் குரு பகவான். அப்போ 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு வர்றது பார்த்தீங்கன்னா 6, 9, 11 காம்பினேஷன். 6 உத்தியோகம், 9 வெளிநாடு, 11 லாபம். அப்போ உத்தியோக ரீதியாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு, அதன் மூலியமாக லாபம் அப்படிங்கிறது சூப்பராக இந்த கடகராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாளாக ஏதாவது ஒரு கேஸ் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் இன்வால்வ் பண்ணி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, அது போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த வழக்கும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கடகராசி பெண்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அது இல்லாமல் இப்போ முடிவுக்கு வரப்போகுதுங்க. மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும். அதாவது கணவன் மனைவி கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புங்க. குடும்பத்தில் யாருமே என்னை புரிஞ்சுக்கலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்க கட்டாயம் இல்லை உங்களை புரிஞ்சுக்கிட்டு
உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது வெளிநாடு போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொன்னேன். 9 அப்படின்னா தந்தை மூலியமாக பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள் வந்து தீரப்போகுதுங்க. தந்தைக்கு அரசாங்கத்தின் மூலியமாக ஏதாவது பணவரவு நிலுவையில் இருந்துச்சுன்னா அந்த தந்தைக்கு வரக்கூடிய அமைப்பு, தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், தந்தையின் மூலியமாக பூர்வ புண்ணிய சொத்தின் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ குருவோட பார்வை உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா 11ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை, 5ஆம் இடத்தை, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. தன்னோட 5ஆம் பார்வையாக 3ஆம் இடமான கன்னியை பார்க்குறாருங்க. இது ரொம்ப அற்புதமான அமைப்பு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானம். உங்கள் மனசுல ஒரு ஒரு குழப்பத்தினால நீங்கள் வந்து தைரியத்தை மிஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களோட தைரியமே போயிருக்கும், தன்னம்பிக்கை போயிருக்கும். இதில் குருவோட பார்வைப்படுறதுனால உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாகுங்க. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். உங்கள் முகமே வந்து பொலிவாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு. உங்கள் வார்த்தைகள்லையும் ஒரு நல்ல தெளிவு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. உங்களோட கம்யூனிகேஷன் சூப்பராக இருக்கும். கம்யூனிகேஷன் ஃபீல்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். மீடியாவில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இப்போ பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரம். இளைய சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது இப்போ விலகி உங்களுக்கு நன்மை. அது மட்டும் இல்லாமல் 11ஆம் இடம்ங்கிறது மூத்த சகோதர ஸ்தானம். அப்போ அவங்களுக்கும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை, இளைய சகோதரர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து நன்மை கிடைக்க போகுதுங்க. உங்களால் அவங்களுக்கு நன்மை, அவங்களால உங்களுக்கு நன்மை. அதே மாதிரி 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். 4ஆம் இடம் அப்படிங்கிறது சொத்து சுகம், அதாவது சொத்துக்கள் குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 4ஆம் இடம்ங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் வந்து 12ஆம் இடமா வர்றதுனால 4ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம் 12ஆம் இடம் வரியமா வர்றதுனால நீண்ட நாட்களாக ஒரு சொத்து விற்க முடியல. இந்த சொத்தை விற்று தாங்க நாங்கள் வீடு கட்டலான் இருந்தோம், இல்லை அந்த சொத்தை விற்று கடனை அடைக்கலான் இருந்தோம், இந்த சொத்தையே விற்க மாட்டேங்குது அப்படிங்கிறனால உங்களுக்கு இந்த தடவை கட்டாயம் சொத்துக்கள் விற்கக்கூடிய யோகம், அதை விற்றுட்டு சொத்து வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான விருட்சகத்தை பார்க்குறார். 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம் இணைந்தாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டுங்க. குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே எங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்கங்க, எங்களுக்கு குழந்தைங்களுக்காக வளர்ந்த குழந்தைகளுக்காக கல்யாணத்துக்காக பார்த்துட்ருக்கோம், இன்னும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு உங்களோட குழந்தைகளுக்கு கட்டாயம் திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் உங்கள் குழந்தைகளால் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பை இந்த கடகராசிக்காரங்க மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கணும். நீங்கள் ரொம்ப தெளிவாக இந்த விஷயத்தில் இருங்க. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். உங்கள் பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா அது வந்து விலக போகுதுங்க. 5ஆம் இடம் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு இந்த சமயத்தில் பரிபூரணமாக கிடைக்குங்க. குலதெய்வம் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறந்த யோகத்தை உங்களுக்கு வந்து கொடுக்குங்க. அடுத்து குரு தனது 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் அப்படின்னா கலத்தரை ஸ்தானம்னு சொல்லுவோம். இது வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த சமயத்தில் குரு பார்வையின் மூலியமாக திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைங்க. அஷ்டமசனி ஆரம்பிச்சதுலேருந்தே குடும்பத்தில் நிம்மதியே கிடையாதுங்க. எதுக்காக நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோன்னு நினச்சிட்டு இருக்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு கட்டாயம் வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் 2 பேரும் மனம் விட்டு பேசி உங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்துக்குவீங்க. குடும்பத்தில் இருக்க பெரியவர்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க. அதே மாதிரி புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அந்த நண்பர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு புது புது வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுதுங்க. வெளிநாடு போகணும்னு நீண்ட நாளாக நினச்சிட்டு இருக்க கடகராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அற்புதமான யோகம். மாணவர்கள் எடுத்துக்கிட்டால் படிப்பில் இது வரைக்கும் வந்து எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஒரு நல்ல மார்க்கு கிடைக்கல அப்படின்னு
புலம்பிட்டு இருக்க இந்த கடகராசி மாணவர்களுக்கு இப்போ நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குங்க. உங்களுக்கு படிக்கக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும், நினைவாற்றல் அதிகமாகும். போட்டித் தேர்வுக்காக காத்துட்ருக்கிறவங்க, ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு சாதகமாக முடியுங்க. நீட் எக்ஸாம் இந்த மாதிரி எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாதகமாக இருக்கும் இந்த காலகட்டம். பெண்களை பொறுத்த வரைக்கும் கடகராசி பெண்கள் மிகவும் மென்மையானவர்கள், ரொம்ப சென்சிட்டிவானவங்க. இந்த சமயத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கட்டாயம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்க. மீடியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் அற்புதமாக இருக்க போகுதுங்க. உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் விளக்கு போடுறதும், அனுமன் வழிபாடும், குரு பகவான் வழிபாடும் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களோட ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு தொழில் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம். அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி பலன்கள் 2024-25 ஆண்டுக்கான குரோதி வருடத்திற்கு உண்டான குரு பெயர்ச்சி பலன்கள் கடகராசி நண்பர்களுக்காக. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு என்ன மாற்றத்தை தரும் அப்படின்னு கேட்டால், முதல்ல பெரிய லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி இருக்க போகுது. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இதுகாரம் 2023 ஏப்ரல்லேருந்து 24 மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்களுக்கு பதவியில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்து விட்டு இப்போ 11ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அனைத்து விதமான லாபத்தையும் தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரித்தல், பெரிய மனிதர்களின் நட்பை ஏற்படுத்துதல் போன்ற அனைத்து விஷயங்களையும் ஏற்படுத்தி குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுத்துதல், குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படுறது, வியாபார வளர்ச்சி ஏற்படுறது, பதவி உயர்வு கொடுக்கறது, உத்தியோகத்தில் மேன்மையை தருவது, இடமாற்றத்தை ஏற்படுத்துவது, இப்படி எல்லா நல்ல விஷயத்தையும் லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருட குரு பெயர்ச்சி அமையக்கூடிய வகையில் இருக்குது. இதனால் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அனைத்து யோகங்களும் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். சனி 9ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. மார்ச் மாதம் 2025 வருஷம் சனி பெயர்ச்சி. அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார். அதுவும் பார்த்திங்கன்னா 2024 நவம்பர் மாதத்துலேருந்தே உங்களுக்கு பாக்கிய சனி கொடுக்க வேண்டிய அனைத்து நல்லதையும் கொடுப்பாரு. உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த முதல் ஒரு 4 மாதம், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இந்த 4 மாதம் தாங்க 2024 கடகராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் சுமாரான பலன்களை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் அமோகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இந்த வரக்கூடிய மாதங்கள் 8 மாதம் அமோகமான பலன்கள் ஏற்படும். யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா, குடும்ப தலைவிகள். ஏன் முதல்ல குடும்ப தலைவிகளுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தேன்னா, பொதுவாக ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் குடும்ப தலைவிகள் நல்லா இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இது மட்டும் இல்லை, நம்மளுடைய இயற்கை எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா, பெண்களை பிரதானமாக வைத்து தான் எல்லாமே பேசிகிட்ருக்கு. நம்ம இந்து தர்மத்திலையும் சரி, மற்ற உயிரினங்களிலும் சரி, பெண்களுக்கு தான் முக்கியத்துவம். யானை கூட்டம், சிங்க கூட்டம் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆண் சிங்கம் தான் ராஜாவாக இருந்தாலும் அந்த ஆணை செலக்ட் பண்ணக்கூடிய உரிமை யாருக்குன்னா அந்த பெண் சிங்கத்துக்கு தான். அதே மாதிரி யானைகள் கூட்டத்திற்கு தலைவி யாருன்னு கேட்டால் ஒரு பெண் யானை தான். ஆண் யானைகள் வளர்ந்தவுடன், அந்த பருவம் அடைந்தவுடனே அந்த கூட்டத்தை விட்டு துரத்தி விட்டுரும், வேறு கூட்டத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ஒற்றை யானை தனியாக போச்சுன்னு ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தலைமை பண்பு உள்ள பெண்களுக்கு தான், குடும்ப தலைவிகளுக்கு தான் முதல் பலன் சொல்லணும் அப்படின்ட்டு முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா குடும்ப தலைவி நல்லா இருந்தால், அந்த குடும்ப தலைவிக்கு ஆரோக்கியம் நல்லா இருந்தால் அந்த குடும்பம் சுபிக்ஷம் அடையும். அதனால் குடும்ப தலைவிகளுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குது கடகராசிக்குன்னா, அனைத்து விதமான யோகங்களும் ஏற்படும். குழந்தை பாக்கிய பேறு, குழந்தைகளின் வளர்ச்சி, குழந்தைகளின் மேல் படிப்பு, குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுதல், குழந்தைகளால் குடும்ப கௌரவம் அதிகரித்தல், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த 2024-25 குரு பெயர்ச்சி ஏற்படுத்துகின்றது. கடந்த காலத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கும். இத்தனை நாளாக தாய் அப்படிங்கிற ஒரு பதவியோடு இருந்திருப்பீங்க, இல்லாட்டி மனைவின்னு ஒரு பதவியில் இருந்திருப்பீங்க. அந்த மனைவிங்கிற பதவி தாய் அப்படிங்கிற பதவி அடைஞ்சிருக்கும். அந்த தாய்ங்கிற பதவி மாமியாருங்கிற பதவி அடைஞ்சிருப்பீங்க. மாமியாருங்கிற பதவி பாட்டின்னு ஒரு பதவி அடைஞ்சிருப்பீங்க. அதாவது ஒவ்வொரு லெவலில் உங்களை மேலே ஏற்றி கொண்டு போயிருக்கும். இப்பொழுது அந்த பதவியின் மூலமாக கௌரவத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சியாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. குடும்ப தலைவிகளுக்கு குடும்பம் சுமக்ஷம் அடைகிறதுனால
உங்களுடைய வாழ்க்கை துணை வளர்ச்சி அடைவார்கள், உங்களுடைய குழந்தைகள் பெருமை அடைவார்கள், உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும், வழக்குகளில் வெற்றி ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த மாணவ மாணவிகள், கடக ராசியில் பிறந்த மாணவ மாணவிகளுக்கு இதுவரைக்கும் 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ 5ஆம் இடத்துக்கு கொடுக்கறதுனால மேல் படிப்பில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் படிக்கின்ற குழந்தைகள் அபாரமான வளர்ச்சியை அடைவார்கள். இந்த நீட் எக்ஸாம், ஐஏஎஸ் எக்ஸாம், ஐபிஎஸ், யூபிஎஸ்சி எக்ஸாம், குறிப்பாக அந்த சிஏ எக்ஸாம், சிஎம்ஏ எக்ஸாம், இதெல்லாம் கண்டினியூஸாக பாஸ் பண்ண முடியாமல் செகண்ட் அட்டம், தேர்ட் அட்டம்ப்ட்னு போயின்னு இருக்கிற கடகராசி நண்பர்களுக்கு, குழந்தைகளுக்கு இந்த ஆண்டு அந்த எழுதக்கூடிய முதல் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணக்கூடிய 7 அட்டம் பண்ணிட்டேன் சார், என்னால் பாஸ் பண்ண முடியலன்ட்டு எத்தனையோ குழந்தைங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி கஷ்டப்படுறாங்க, அழறாங்க. அவளுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, கடகராசியில் பிறந்த மாணவ மாணவிகள் பெரிய சாதனையை செய்யக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமையக்கூடிய வகையில் இருக்குது. வேலை தேடுபவர்களுக்கு இந்த ஆண்டு சம வளர்ச்சியை தரக்கூடிய, அமோகமான வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். பதவி உயர்வோட முதல்ல எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, சேரும்போது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவலில், என்ட்ரி லெவலில் சேர்ந்துட்டு அதுக்கப்புறமா தான் ப்ரமோஷன் கிடைக்கும். ஆனால் இந்த வருஷம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் சேரும் பொழுதே அவங்களுக்கு ஒரு சீனியர் ஆஃபீஸர் லெவலில் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் மேனேஜர், என்ட்ரி லெவல் டபுள் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, இந்த ராசியில் பிறந்த வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு டபுள் ப்ரமோஷன் கொடுத்து மேனேஜர் உத்தியோகத்தை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருக்கும் கடகராசி நண்பர்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற ஆண்டாக இருக்கும். 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை, அதனால் சுப பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குரு பலம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை திருமணம் செய்து கொள்வதற்கும், உங்கள் வீட்டின் பெற்றோர் அல்லது பெரியவர்களின் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த நபரை திருமணம் செய்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு, அதாவது இந்த கடகராசியில் பிறந்து திருமணமாகி வெகு நாட்களாக 3 வருஷம், 5 வருஷம், 8 வருஷம், 4 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால வம்ச விருத்தி, உங்களுக்கு குழந்தைகள் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். குடும்பத்தில் குவா சத்தம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால இந்த திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் எழுதியிருக்காரு, குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு. இந்த குழல் இனிது யாழ் இனிதுன்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு இந்த குழந்தை பேரையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது. இந்த கடகராசியில் பிறந்த தொழில்துறையினர் தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுனால லாபம் பெருகக்கூடிய ஆண்டாக இருக்கும். அஷ்டம சனி குறையக்கூடிய நேரம், தொழில் வளர்ச்சி ஏற்படும், புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும். இப்படி நல்ல பலன்கள் அமைகின்ற ஆண்டாக இந்த கடகராசிக்கு இருக்கிறதுனால அஷ்டம சனி பாதிப்புகள் கூட விலகிறதுக்கு முன்னாடியே நல்ல பலனை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். தொழில் வளர்ச்சி, தொழில் துறையில், அதாவது சொந்தமாக தொழில் வச்சிருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் அந்த தொழிலகத்தில் வேலை பண்ணக்கூடிய தொழிலாளிகளுக்கும் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். வியாபாரிகள், இந்த கடகராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வியாபார செழிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நாள் வரைக்கும் வியாபாரத்துக்காக முதலீடு பண்ணியிருக்கீங்க, இப்பொழுது வியாபாரத்தின் மூலமாக வருமானத்தை தரக்கூடிய, லாபத்தை பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த கடகராசியில் பிறந்த விவசாய நண்பர்களுக்கு 4ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு லாபஸ்தானத்திலேருந்து. அதனால் திரவிய லாபம், பொருள் லாபம், உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். என்ன திரவிய லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய விவசாயத்தில் நீங்கள் பயிரிட்ட அந்த பொருட்களின் மூலமாக உங்களுக்கு திரவியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகசூல் அமோகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழில் பண்ணுறீங்கன்னா இந்த வருஷம் அதில் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறது மட்டுமல்லாமல் ஸ்திர சொத்துக்கள், அதாவது வீடு மனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அதனால் பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு பங்கு வரும். புதுசாக நீங்கள் உங்கள் உழைப்பில் வாங்கிறதுக்கு உண்டான சொத்தும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கடனும் வாங்குவீங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த கடன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இத்தனை நாளாக கடன் வாங்கினா கடன் கொடுத்தவன் உங்கள் வீட்டு வாசலில் கத்திட்டு போவான், ஏன்டா இப்படி சோறுங்கிறியா, என்ன பண்ணுறேன்ட்டு. ஆனால் இனிமேல் அவங்க வீட்டு வாசலில் தாம்பாடத்தோடு நான் உங்களுக்கு கடன் கொடுக்குறேன் சார், உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு உங்களை மரியாதையாக கொடுத்துட்டு கூட போகக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே சமயம் இந்த கடகராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம்
வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வெற்றி கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதுவும் வருஷ ஆரம்பத்தில் ஏப்ரல் மே குரு பயிற்சி ஆகிற டைம்லாம் பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்தில் 2ஆம் வீட்டதிபதி தசமஸ்தானத்தில் 2ஆம் வீட்டதிபதி உச்சமாக இருக்கிற காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சி நடக்கிறதுனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் அமோகமான வளர்ச்சியை சந்திக்கிறதுனால தொழில் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும் இந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு. ஸோ இந்த ஆண்டுக்குண்டான பரிகாரம், இந்த கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போனால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ பழனிமலை முருகனை சாயரட்ச காலத்தில், அதாவது ராக்கால பூஜைன்னு சொல்லுவாங்க, ராத்திரி 8 மணிக்கு அந்த பூஜையில் போயிட்டு இந்த கடகராசி நண்பர்கள் தரிசித்து வந்தால் இந்த வருடம் முழுவதும் மன நிம்மதியும் சந்தோஷமும் இனிமையான தூக்கமும் ஆரோக்கியமான தூக்கமும் ஏற்பட்டு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவாள்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் இருக்கிறவா நேரில் வந்து பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கோ. அதே சமயம் என்னால் வெளியூரில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் அடுத்த வருஷம்தான் இந்தியா வருவேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு உண்டான தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளலாம். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். கடகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப அமோகமாக இருக்குங்க. வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும், ஜாக்பாட் அடிக்க போகுது, ராஜயோகம் வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணுங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் குரு பெயர்ச்சி மே 1ஆம் தேதி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு உங்கள் ராசியினோட 11ஆவது இடத்துல போய் சஞ்சரிக்க போகிறார். அந்த 11ஆவது இடம் என்ன இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாபஸ்தானம். நம்ம லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நம்மளுக்கு கோடிகளை குவிக்க போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் வருமானம் அப்படிங்கிறது 10 மடங்கு ஆகுங்க. நம்ம கொஞ்சோண்டு விதைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக அறுவடை பண்ணுவோம். அந்த அளவுக்கு வசதிகளும் வாய்ப்பும் நம்மளுக்கு தேடி வரும். ஸோ நீங்கள் எது பண்ணாலும் லாபம், தொட்டதெல்லாம் தொடங்கும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தொட்டதெல்லாம் மண்ணு கூட தொட்டால் பொண்ணாகுதுங்க. அப்பேற்பட்ட பொற்காலம் தாங்க உங்களுக்கு. வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும், ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ ஆல்ரெடி ஒரு லேடி இருக்காங்க, இல்லை ஒரு ஜென் இருக்காங்க, ஒரு 8 தொழில் செய்கிறாங்க. அந்த 8 தொழிலை அப்படியே பிரேக் டவுன் ஆன வண்டி மாதிரி அங்கங்கே நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருஷம் அது பயங்கரமாக ஸ்பீடாக ஓட ஆரம்பிக்கும். அதாவது இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட்டு ட்ரெயின் எப்படி போகுது அந்த மாதிரி உங்கள் தொழில் பயங்கர வேகமாக ஓட ஆரம்பிக்கும். நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இது நம்ம தொழில் தானா அப்படின்னு. அந்த அளவுக்கு உங்கள் தொழிலில் உங்களுக்கு சக்ஸஸ் வருங்க. அந்த பழைய தொழில் இல்லாமல் ஆல்ரெடி நீங்கள் செஞ்சுட்டு இருந்த தொழில் இல்லாமல் புதுசாகவும் நீங்கள் தொழில் தொடங்குவீங்க. அந்த புது தொழிலும் பார்த்திங்கன்னா நல்ல வருமானத்தை கொடுக்கும். ஜென்ரலாக உங்களுக்கு கடந்த வருடங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் 1000 ரூபாய்க்கு வேலை செஞ்சிங்களானா உங்களுக்கு 100 ரூபாய் தான் கிடச்சிருக்கும். ஆனால் இந்த வருஷம் பாருங்கள், அதாவது மே 1ஆம் தேதியிலேருந்து பாருங்கள், முற்பகுதியில் கொஞ்சம் மீடியமாக ஏறுங்க. பிற்பகுதியெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் 2000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அதுவே ரொம்ப கம்மிங்க. 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் 5000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களோட லாபங்கள் பார்த்திங்கன்னா பல மடங்காக உயருங்க, பல மடங்காக உயரும். சரிங்களா? ஸோ உங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. குடும்ப ரீதியாக நம்ம இப்போ பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்துலேயும் பாருங்கள் நிம்மதியும் சந்தோஷமும் நினச்சி நிற்கும். கடந்த சில வருடங்களாகவே உங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நிம்மதியின்மை அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அந்த நிம்மதியின்மை அகைன் நிறைய காரணங்க. இப்போ கடகராசி லேடிஸாக இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட்னால கான்ஃப்ளிக்ட்ஸு, கடகராசி ஜென்ஸாக இருந்தாங்கன்னா ஒய்ஃப்னால கான்ஃப்ளிக்ட்ஸு, பிள்ளைங்கனால கான்ஃப்ளிக்ட்ஸ், கூட்டு குடும்பமாக இருந்தால் மாமியார் மாமனார்னால கான்ஃப்ளிக்ட்ஸ், இப்படி ஏகப்பட்ட கான்ஃப்ளிக்ட்ஸை நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சுமூகமாக ஆகக்கூடிய நேரம். இப்போ ஹஸ்பண்ட் உங்களுக்கு பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்தாரா, இப்போ இந்த வருஷம் பாருங்கள் ஹஸ்பண்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக மாறிடுவார். எப்படி இருந்த ஹஸ்பண்ட் இப்படி ஆயிட்டார் அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் உங்கள் குடும்ப ரீதியாக இருக்குங்க.
அடுத்து பிள்ளைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில வருடங்களாக நீங்கள் பிள்ளைங்களாலேயும் நிறைய கஷ்டம்தான் பட்டிருக்கீங்க. இப்போ வந்து பாருங்கள், பிள்ளைங்களால சந்தோஷம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பெருசாக அவங்க சாதிக்கல அப்படின்னாலும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க ஓரளவுக்கு ஹையர் லெவலுக்கு போவாங்க. அவங்க தொழில் ரீதியாகவும் சரி, அதே மாதிரி படிப்பு ரீதியாகவும் சரி, நல்லாவே அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குதாங்க செய்தி இந்த வருஷம். அதுக்காக இன்னும் வந்து பாருங்கள், காதல் ஜோடிகள். இப்போ இந்த காதலர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, காதலர்கள் இப்போல்லாம் வந்து நம்ம என்னங்க சொல்கிறது, 18 வயசானால் தான் காதல், இல்லை 15 வயசுலேயே பிள்ளைங்க காதலிக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி காதலர்களுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் வந்து உங்களுக்கு காதல் வந்து கசந்துச்சுங்க. இந்த வருஷம் வந்து பாருங்கள், காதல் இனிக்கும். உங்கள் காதலர்களுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப் இருக்கும். அந்த காதல்ன்ற நிலைமை வந்து ஒரு படி மேலே எழும். அதாவது கல்யாணம் அப்படின்ற உறவை நோக்கி போகும். அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நீங்களே வந்து வீட்டில் சொல்லிடுவீங்க, இல்லை வீட்டுக்கு தெரிய ஆரம்பித்து யாரும் வந்து பெருசாக அகெயின்ஸ்டாக உங்களுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒத்துக்கலாம் அப்படின்னு ஒத்துக்குவாங்க. உங்களுக்கு சாதகமாக தான் பலன் வரும். சரிங்களா. அப்போ நீங்கள் இது வரைக்கும் சொல்லலை, எப்படி சொல்கிறது அப்படின்னு பயந்துன்னு இருந்தீங்க அப்படின்னா கூட இப்போ நீங்கள் உங்களோட லவ் மேட்டர்ஸை வந்து வீட்டில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். சாதகமாக இருக்கும். அதாவது லவ் மேட்டரை ஓப்பன் பண்ணிங்களான்னா அது அடுத்த நிலை பேச்சுவார்த்தை கல்யாணம் அப்படின்னு போய் நிற்கும். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பாருங்கள், படிக்கிற பிள்ளைங்க இது வரைக்கும் மனசில் வந்து நிறைய கான்சன்ட்ரேஷன் இல்லை, படிப்பு மேலே பெரிய நாட்டம் இல்லை, படிக்கணும்னு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆளாகணுன்ற எண்ணமே இல்லை. ஆனால் இந்த வருஷம் படிப்பு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஏற்படும். நம்ம எதையாவது பண்ணணும், எப்படியாவது பாஸ் ஆகிடணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. அதுக்கான வேலையும் நடக்கும். நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நல்லாவே பாஸ் ஆகிடலாம். அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் உயரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு நிறைய முன்னேற்றம் இருக்குங்க. அவங்களோட கலையினோட ஒரு திறமை வந்து மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்னா, ஒரு குடத்துக்குள்ளே விளக்கு மாதிரி இருந்தீங்க. ஒரு விளக்கு குடத்துக்குள்ளே ஏற்றி வச்சா அதோட வெளிச்சம் வந்து நாலா பக்கமும் தெரியாது இல்லைங்களா, ஒரு சின்ன இடத்துக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி உங்களோட திறமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்துச்சு. இந்த வருஷம் அந்த விளக்கை எடுத்து வச்சு நல்ல திரியை தூண்டி விட்டால் எப்படி எரியும் பிரகாசமாக, அந்த மாதிரி உங்கள் லைஃப் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுதுங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்கள், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கான, அதாவது வரன் கூடி வரும், திருமணம் அப்படின்றது ஒரு நடக்கும், வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஸோ வெளிநாட்டில் வேலைக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக வெளிநாட்டு பிரயாணம் போகலாம். வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்கும். ஒரு நம்மளுக்கு நேரம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வெளிநாட்டில் ஒரு வேலைக்கு அப்படின்னு போகிறோன்னா அந்த வேலை நம்மளுக்கு ஒரு பாரமாக இருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு நீங்கள் வெளிநாட்டில் வேலைக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்களான்னா வேலையும் கிடைக்கும், வீசாவும் கிடைக்கும், அந்த வேலை வந்து ஒரு வரமாகவும் இருக்கும். ஸோ உங்கள் கடகராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலேயும் வந்து சூப்பர். நெக்ஸ்ட் வந்து ஹெல்த். ஆல்ரெடி நிறைய ஹெல்த் கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்துச்சு. அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நார்மல்சி வருங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்களான்னா கடகராசிக்கு 100க்கு 100 மார்க் போடலாங்க இந்த குரு பயிற்சி. எவ்வளோ வந்து சாதகமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு வழிபாடு அப்படின்றது கண்டிப்பாக வைக்கணுங்க. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்களான்னா, நம்ம அதீத ஒரு யோகத்தினால நம்மளோட நிலைமையை மறந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னாலும், எந்த ராசிக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு பரிகாரம் அப்படின்றது சொல்லுவேன். அந்த மாதிரி கடகராசி நேயர்களுக்கு வந்து என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டிங்களான்னா, அலங்கார அம்மன் வழிபாடு. அம்மன் வந்து பார்த்திங்கன்னா அலங்கார ரூபினியாக இருப்பாள். ஃபார் எக்ஸாம்பிள் காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, கர்ப்ப கிரகத்தில் இருக்கவை எப்பயுமே அலங்காரமாக இருப்பாள். அந்த மாதிரி அலங்கார அம்மனோட வழிபாடு. வெள்ளிக்கிழமையான ஒரு இனிப்பு நிவேதனம் வீட்டில் இருக்க அம்பாளுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பலனை வந்து இன்னும் பன்மடங்கு பெருக்கும். உங்களோட குரு பயிற்சி உங்களை உச்சத்தை தொட வைக்கும். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சியினோட ஒரு பொதுவான பலன்க. இதுக்கும் மேலே நிறைய பேருக்கு நான் டீட்டெயில்டாக வந்து பலன் தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவல் ஜாதகம்னு ஒன்று இருக்குங்க. ஒவ்வொருத்தோட ஜாதக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் அப்படின்றது இன்னும் டீட்டெயிலாக நம்மளால் சொல்ல முடியும். சரிங்களா. அப்படி உங்களுக்கு உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே போயிட்டுருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகளை கொடுக்கணும். எல்லாரோட குடும்பத்துலேயும் சந்தோஷமும் குதூகலமும் நிம்மதியும் தொழிலில் மேன்மையும் நிறைஞ்சி இருக்கணும் அப்படின்னு பரமேஸ்வரனை ஆத்மார்த்தமாக நான் வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.